திரைப்பட நடிகரும் அதே போல் பார்த்தோன்னா செய்தியாளருமான பைல்வான் அவர்கள் சில விஷயங்களை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மற்றவர்களினுடைய ரொம்ப பர்சனலான விஷயத்தில் சில விஷயங்களை பற்றி அவர் பேசி வருவார். ஒரு சில நேரங்களில் அவர் சொல்கிறது உண்மைதானோ அப்படின்னு நம்மளுக்கே பார்த்தோன்னா யோசிக்க வைக்கும். அப்படி தான் இப்போ வடிவேலு அவர்களை பார்த்து கோடியில் சொத்து வச்சுட்டு இப்படி தம்பி அம்போன்னு விட்டுட்டீங்களே அப்படின்னு அவர் பேசின விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அப்படி அவர் எதற்காக அதை சொன்னார், உண்மையான காரணம் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வடிவேலு அவர்களை பற்றி கொஞ்ச நாட்களாகவே கூட நடித்த சக நடிகர்கள்லேருந்து எல்லோருமே சில விஷயங்களை பேசி வந்துட்டுருக்காங்க. அப்படி தான் இப்போ பைல்வான் அவர்களும் பேசியிருக்காரு. கோடியில் சொத்து வச்சு தம்பி அம்போன்னு சாக விட்டுட்டீங்களேன்னு வடிவேலு அவர்களை பார்த்து வெளுத்து வாங்கியிருக்காராம் பைல்வான் அவர்கள். தமிழ் சினிமாவினுடைய காமெடி நடிகராக திகழ்ந்து வரக்கூடிய நடிகர் வடிவேலுவின் உடன் பிறந்த சகோதரரான ஜெகதீசன் கல்லீரல் செயலிழந்ததன் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பார்த்தோன்னா உயிரிழந்திருக்கிறார். 55 வயதான ஜெகதீசன் இறுதி சடங்கிற்கு வடிவேலு உட்பட குடும்பத்தினர் சோகத்தில் மூழ்கி அஞ்சலி செலுத்தினாங்க. வடிவேலு அவர்களினுடைய தம்பியினுடைய மரணம் குறித்து பத்திரிகையாளரும் நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் பேட்டி ஒன்றில் சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். மக்களை சிரிக்க வைக்க வேணும் அப்படின்னா என்ன வேணாலும் செய்யக்கூடிய வடிவேலு அவர்கள் இப்போ பார்த்தோன்னா இப்படி எல்லாம் செஞ்சுட்டாரே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். தன் குடும்பத்தை வெளியுலகத்திற்கு காட்டியது கிடையாது, இருந்தாலும் அவருடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்ற விவரமும் யாருக்குமே தெரியாமல் தான் இருந்துருந்துச்சு. மகன் மகள் திருமணத்தில் கூட எதுவும் சொல்லாத வடிவேலு அவர்கள் ஒரு தம்பி இருப்பது, அவர் காதல் அழிவதில்லை என்ற படத்தில் நடித்திருப்பதும் தெரிய வந்திருக்கு. அச்சு அசல் வடிவேலுவை போலவே இருக்கக்கூடிய தம்பி 2 படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அவரை சினிமாவில் நடிகராக்கி இருக்கலாம். வேறு வழியின்றி ஜெகதீசன் ஜவுளி கடை நடத்தி வந்திருக்கிறார். தற்போது கல்லீரல் மாற்று சிகிச்சை என்பது சாதாரணமாகிருச்சு. உதயநிதி அவர்களிடமோ அல்லது மா சுப்பிரமணியனிடமோ உதவி கேட்டிருந்தால் உதவி செஞ்சுருப்பாங்க. ஏன் வடிவேலு அவர்களுக்கு கூட உதவும் மனமே வரல. சாகிற வயசாயுது, கோடி கோடியாக பணம் வைத்திருந்தும் தம்பியை இப்படி அநியாயமாக சாக விட்டுட்டாரே அப்படின்னு பைல்வான் அவர்கள் இப்போ கேள்வியை கேட்டிருக்கிறாரு. உண்மையிலேயே இது கேட்கக்கூடிய நம்மளுக்கே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இது ரொம்பவே வேதனை தருது அப்படின்னு பைல்வான் அவர்கள் இப்போ வடிவேலு அவர்கள் மீது குற்றம் சாட்டி பேட்டி அளிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே இதை அவர் கொஞ்சமாவது யோசிச்சுருந்துருக்கலாமே, உதவி செய்திருக்கலாமே அப்படின்னு தான் இதை கேள்விப்பட்டதுலேருந்து எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.